Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைத்தண்டு கூட்டு. நார்மலா வாழைத்தண்டுல சூப் செஞ்சு சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டு சூப் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துல ஒரு முறையாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வாழைத்தண்டு எடுத்துர்க்கேன். வாழைத்தண்டை ஃபர்ஸ்ட் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக கட் பண்ணி எடுத்ததை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நார்மல் தண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை தண்ணியில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டில் நார் இருக்கும். ஒரு விஸ்கர் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்க நார்லாம் வந்துடும். இதே மாதிரி 2-3 தடவை நல்லா கலந்து விட்டு அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துருங்க. வாழைத்தண்டு கூட்டு இந்த நாரோட செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நார் நல்லா க்ளீனாக வந்துடும். இதே மாதிரி இருக்கிற நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்கர் இல்லைன்னா ஸ்டிக்கை வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நார்லாம் வந்துடுது. வாழைத்தண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நார் எதுவும் இல்லை. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை குக்கரில் சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் சிறுபருப்பு எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்க்கறதுனால வாழைத்தண்டு கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா குக்காக இருக்குது. வாழைத்தண்டு பருப்பு 2 நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 4 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்.
மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வேக வச்சுருக்கேன் வாழைத்தண்டு பருப்பை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.